ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. வெயில் காலத்தில் வடகம், வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சுக்குவோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம மீனாஸ் மெனுவில் சின்ன வெங்காய வடகம் எப்படி போடுறதுன்னு பார்த்துலாங்க. வாங்க. நான் எடுத்துட்ட வெங்காயம் 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ சாம்பார் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இந்த வெங்காய வடகத்துக்கு நம்ம போட வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கடுகுங்க, கடுகு 200 கிராம், உளுத்தம்பருப்பு, உடைச்ச உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், வெந்தயம் அதில் 1/4 தான் 25 கிராம், கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை பறித்து வச்சுட்டு அதை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 40-50 திரி நல்ல நறுக்கி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து மஞ்சத்தூளுங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கல் உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஐட்டம் இருக்கும். அதோட வெங்காயத்தையும் சேர்த்திங்கன்னா 9 ஐட்டம். எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தது 9 வரணும்னு சொல்லுவாங்க. இந்த 9ஐயும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கடுகு போட்டுடலாம். அடுத்து உளுத்தம் பருப்புங்க, ஜீரகம், வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம், 1/4 மஞ்சப்பொடி, கல்லுப்பு. கல்லுப்பு கம்மியாக தான், ஏன்னா தாளிக்கும் போது தான் இது தேவைப்படும். அப்போ அடுத்து பூண்டுங்க, பூண்டு ஒன்றும் பாதியமாக நறுக்கி வச்சது. அடுத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாங்க. இப்போது மொத்தம் 9 ஐட்டம் வந்துடுங்க வெங்காயத்தோடு சேர்த்து. இதை நல்லா பெசறிட்டு ஊற போடணும். காயிற வெயிலுக்கு 4 நாளில் நல்லா காஞ்சிருங்க. பிடிச்சி வைக்கும்போது விளக்கெண்ணெய் தொட்டு பிடிச்சி வச்சிடணும். பெரிய வெங்காயத்துலேயும் போடலாம், நான் சின்ன வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். நான் ஒரு 2 கிலோக்கு எடுத்திருக்கேன் வெங்காயத்தை, முதலே சொன்ன மாதிரி. இப்போது எல்லாத்தையும் பெசறிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு அழுத்தி மூடி வச்சிடலாங்க. நைட்டு ஊறட்டும். நைட்டு ஊறினோடனே நாளைக்கு காலையில் தனித்தனியாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். நைட்லெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா ஒரு தடவை பெசறிட்டு தண்ணி எல்லாம் இல்லாமல் சும்மா லைட்டாக தண்ணி இல்லாமல் போடணும், அவ்வளோதான். ஷேப்பெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. பிடிச்சி தட்டில் வச்சிருங்க. ஏன்னா தண்ணி எல்லாம் இருந்த பிறகு தான் நல்லா விளக்கெண்ணெய் தொட்டு குட்டி குட்டி ரவுண்டாக போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேஸ் இந்த தண்ணி போகிறது தான் வேலை. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியானது எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணி இருக்குது. இது தண்ணியெல்லாம் அப்படியே வச்சிடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சும்மா லைட்டாக பிடிச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பினும் இந்த தண்ணியிலையே போட்டு ஊற வைக்கணும். இது 2-3 நாள் ப்ராசஸ். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிடலாங்க. 2-3 நாள் காய வச்சா போதும். தூசி தும்பியல் எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிசு சுத்தமான துணியை வச்சு மூடி வச்சிருங்க.
நல்லா காஞ்சிரும். ரெண்டாவது நாள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள். வெயிலில் காய வச்சு ஊற வச்சதுனால தண்ணி கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நாள் இதில் ஊற போட்டோம்னா வடகம் ரெடி ஆகிடுங்க. ரெண்டாவது நாள் பிடிச்சி வச்சுருக்கேங்க. இது 3வது நாளுங்க. நம்ம ஊற வச்சு வெங்காயத்தை ஊற வச்சு 3வது நாள். தண்ணியே இல்லை, அதனால் உருட்டி வச்சுருக்கேன். இன்னும் 2 நாளில் காஞ்சிரும். காஞ்சிட்டா நம்மளுக்கு சின்ன வெங்காய வடகம் ரெடி. வடகம் நல்லா காஞ்ச உடனே சின்ன சின்ன உருண்டியாக இந்த மாதிரி விளக்கெண்ணெய் தொட்டு தொட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படியே பிடிக்க வந்தால் அப்படியே கூட பிடிச்சிக்கலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். 2 கிலோ சாம்பார் வெங்காயத்துக்கு ஒரு 30லேருந்து 40 உருண்டை பிடிக்கலாங்க. இன்னும் 2 நாள் காய வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு சின்ன வெங்காயம் வடகம் கிடச்சிருங்க. இது பாருங்கள், சின்ன வெங்காய வடகம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு உடைச்சோம்னா நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவு காஞ்சிச்சுன்னா எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டுலாம்.